லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்டேட்ஸை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு டெய்லி 5 minutes ஸ்டடி சேனல். மேலும் இது போன்ற அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ கவுன்சிலிங் நடந்துக்கிட்டாங்க. ஸோ 30/1/2024 ஜான்வரியோட முடிஞ்ச இந்த கலந்தாய்வின் மூலம் தெரிவு செய்யப்பட்ட தேர்வர்களுக்கு நியமன ஆர்டர், அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து எப்போ வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறது செலக்ட் ஆனவங்களுக்கு அந்த க்யூரியாசிட்டி அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த கேள்விக்கு பதிலளிக்கிற விதமாக சொல்லியிருக்காங்க. கலந்தாய்வின் மூலம் தேர்வு செய்யப்பட்ட தேர்வர்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வரும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய எந்த சந்தேகமாக இருந்தாலும் சரி, அதை வந்து தேர்வாணையத்தில் வழங்கப்பட்டுள்ள தெரிவு ஆணையில் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்துருப்பாங்களே, அதில் வந்து கொடுக்கப்பட்டுள்ள நியமன அலுவலரின் அலுவலகத்தை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஆஃபீஸ் ஆஃப் தி அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி அப்படின்னு உங்களுக்கு கொடுத்த அப்பாயின்மெண்ட் லெட்டரில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்கள வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான சந்தேகங்களை தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ February 25 செலக்ட் ஆனவங்களுக்கு யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்தந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து நாங்கள் அவங்களோட இதை அனுப்பிட்டோம், அவங்க டீட்டெயில்ஸும் அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி நிறையா இது வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 26/2/2025 வரைக்குமே யாரெல்லாம் வந்து கவுன்சிலிங் முடிஞ்சு பதவிகள் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்குமே வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க டீட்டெயில்ஸ் வந்து அனுப்பிட்டாங்க. என்ன மாவட்டம், என்ன டிபார்ட்மெண்ட்டு அப்படிங்கிறதையும், என்ன போஸ்டிங் நேம்ங்கிறதையுமே மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம டெலகிராம் குரூப்லேயே இருக்குது. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் என்ஜாய் திஸ் வீடியோ. தேங்க்யூ. ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங், கீப் ஸ்டடிங்.